Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை 12th biology பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். சாப்டர் 1ல பயோபாட்னி அண்ட் பயோசாலஜில சாப்டர் 1ல என்னென்ன கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ ஒரு 200 கமெண்ட்ஸு ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னா இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வீடியோஸ் வந்து நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணுறோம், யாரும் அதிகமாக பார்க்குறது கிடையாது. ஈவன் வந்து பார்த்தாலும் லைக் பண்ணுறது கிடையாது. ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் பிடிஎஃப்னு டைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் சாப்டர் 1 பார்ப்போம். கண்டினியூவாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு லெசனாக பார்ப்போம். ஸோ இதில் வந்து ரிப்பீட்டட் கொஷினும் இருக்கும், புக் பேக்கு அண்ட் இன்டீரியர் ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வந்து லைன் பை லைன் வீடியோவும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு என்னென்ன கொஷின்ஸ் வந்து தேவையோ அது எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக 2025 வரைக்கும் சரிங்களா, கிட்டத்தட்ட 2020லேருந்து 25 வரைக்கும் நடந்த கொஷின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பயோபாட்னியில் பாருங்கள். ஆண் கேமெட்டக தாவரத்தோட முதல் செல் சரிங்களா, ட்ரா அண்ட் லேபிள் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமெட்டோஃபைட்டு, அதோட டயக்ராம் வந்து கேட்டிருக்காங்க, அதை வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து மெல்லிட்டோஃபில்லி. ஸோ இந்த மெல்லிட்டோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த கொஷின்ஸே நிறையா இருக்கும் 2 மார்க்கில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோமியம் பற்றி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஸ்டோமியம். போலன் கிட்டு 2 வாட்டி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மெல்லிட்டோஃபில்லி பாருங்கள், இங்கேயும் 2 வாட்டி இருக்கும், போலன் கிட்டு 3 டைம் கேட்டிருப்பாங்க சரிங்களா. அதனால் இந்த கொஷின்ஸை நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பல்குறு நிலை, ரைட் த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் பாலி எம்ப்ரியானி. அதுக்கடுத்து நுண்ணோக்கி வழிகாணும் சூழின் அமைப்பு சரிங்களா, டயக்ராமேட்டிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவில் அண்டு லேபிள் இட் பார்ட்ஸ் சரிங்களா. ஓவிலோட டயக்ராம் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டப்பீட்டத்தின் பணிகள், இது ஸ்பெல் மிஸ்டேக்கு. ஸோ டப்பீட்டத்தோட பணிகள், லிஸ்ட் அவுட் த ஃபங்க்ஷன் ஆஃப் டப்பீட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், நம்ம வந்து சூல் அந்த 5 வகை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா, நேர் சூல், கிடைமட்ட சூல், இந்த மாதிரி படிச்சிருப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிடைமட்ட சூலோட டயக்ராம் கேட்டிருக்காங்க, ஹெமி அனட்ரோபஸ் சரிங்களா. அது என்ன எடுத்துக்காட்டு இதெல்லாமே நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து ஒட்டுதல், பதியமிடல், கிராஃப்டிங் அண்டு லேயரிங்கு, டப்பீட்டத்தின் பணிகள். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஷின், இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சூலோட அமைப்பும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸில் பாருங்கள், மகரந்த குழாய் சூழினில் நுழைதலை வகைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த ஓவில் சரிங்களா. சலாசோகமி, மீரோகமி, இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு மீசோகமி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 2020 ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நுண்வித்துரோகத்துள்ள படிநிலைகள், ஸ்டெப்ஸ் நோடைந்து மைக்ரோஸ்போரோஜெனிசிஸு. அதுக்கடுத்து கருவுர கனி பற்றி விரிவான தொகுப்பு எதுக்கு, அதோட முக்கியத்துவம், டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் பார்த்தனோகார்பிக்கு, அதோட சிக்னிஃபிகன்ஸு. காற்று மகரந்த சேர்க்கை மலரில் இருக்கக்கூடிய பண்பு, கேரக்டர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ். ஸோ அனிமோஃபிலஸே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கேட்டிருக்காங்க, 22 ஜூலையில், அதுக்கடுத்து 23 மார்ச். சூழல் பார்த்தீங்கன்னா 3 வாட்டி வந்திருக்கு. அதே மாதிரி நுண்ணுயிர்த்துவாக்கம், இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் 2024 கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2021 இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணியிருக்கோம் இருக்கும் சரிங்களா. அதனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும். அதே மாதிரி கருவுராக்கணி பாருங்கள், 2024 ஜூனில் கேட்டிருக்காங்க. இங்கேயும் கருவுராக்கணி இருக்கும் சரிங்களா. 2022 மேல வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா. அதனால் ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும், நீங்கள் வந்து அதெல்லாம் படித்து வச்சிங்க. அதேமாதிரி கருவுந்திஸும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது வந்து பாட்னியில் இருக்கக்கூடியது. ஸோ எண்டோஸ்பம், அதோட டைப்ஸ் வந்து பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாலஜியில் ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸில் தான் அதிகமாக கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட் லெசனில் 2 மார்க்ஸு, ஒரு சில டைம் 3 மார்க், ஒரு சில டைம் 5 மார்க்ஸில் வந்து கேட்குறாங்க சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் தான் பயோசுவாலஜியில் அதிகமாக இருக்குது. கண்ணின பெருக்கம்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டு பார்த்தினோஜெனிசிஸ். ஸோ கண்ணின பெருக்கமே பாருங்கள், 1 2 3 அதிகமாக கேட்டிருக்கிறது கண்ணி இனப்பெருக்கத்தை வச்சு தான், முழுமையான கண்ணி இனப்பெருக்கம், முழுமையற்ற கண்ணி இனப்பெருக்கம். ஸோ இந்த கொஸ்டின்லாம் பாருங்கள். அதுக்கடுத்து வெளிக்கருவுறுதல், உட்கருவுறுதல், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனு. பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், காலமுறையற்ற இனச்சேர்க்கையாளர் வேறுபடுத்துக. சீசனல் ப்ரீடர், கண்டினியூஸ் ப்ரீடர்ஸ், அதை பார்த்துருங்க. 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, இழப்பு மீட்டல் என்றால் என்ன. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உயிர்களில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறை, 2024 மார்ச்சில் இந்த கொஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பிடிஎஃப் என்ன, கமெண்ட்டில் பிடிஎஃப்னு சொல்லி
டைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.